ட்ரம்ப்புடன் நேரடியாக மோடி மோதுவாரேயானால் அதனுடைய விளைவுகள் உண்மையிலேயே அட்லீஸ்ட் ஷார்ட் டேர்மில் இந்தியாவுக்கு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த அளவில் அந்த ஆட்டிடியூடு கரெக்டு. ஆனால் இப்போது எல்லை மீறி போகுது. இந்தியாவுடைய ஃபார்மாசூட்டிக்கல்ஸ், இந்தியாவுடைய வேறு சில பொருட்கள் இவை எல்லாமே அமெரிக்காவை மிகப்பெரிய அளவில் நம்பி இருக்கின்றன. விவகாரம் சீக்கிரம் முடிவுக்கு இந்திய அமெரிக்க நல்லுறவு மேம்படுவது என்பது இந்திய பொருளாதாரத்துக்கு மிக மிக நல்லது. எந்த அளவுக்கு மோடி இறங்கி போவார், எந்த அளவுக்கு அடிமணிவார், எந்த அளவுக்கு சரணடைவார் என்பது நமக்கு தெரியவில்லை. என் தலையே போனாலும் நான் விவசாய பொருட்களை திறந்து விட மாட்டேன்னு நம்ம விஷயம் பேசியிருந்தாரு. சொல்லொன்று செயல் ஒன்று. எப்பவுமே பெரிய பெரிய டைலாக மோடி பேசுகிறாருன்னா அதுக்கு எதிராக போகிறாருன்னு. ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் இடையிலான உரசல் முடிவுக்கு சுமூக நிலை எட்டப்படுகிறதோ அது இந்தியாவுக்கு மட்டுமல்ல, 6 மாத காலத்தில் தேர்தலை சந்திக்கக்கூடிய தமிழகத்திற்கும் அது பெருத்த நன்மை பயக்கும் என்று தான் நான் பார்க்கிறேன். அமெரிக்கா இல்லைன்னா இந்தியாவின் ஏற்றுமதிக்கு மாற்று சந்தை கிடைப்பது அவ்வளவு ஈஸியானதில்லை. இதையும் நினைவில் கொள்ளுங்கள். தீபாவளி பண்டிகையை ஒட்டி தொலைபேசியில் பிரதமர் மோடிக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இந்தியா ஒரு மிக சிறந்த நாடு, மோடி மிக சிறந்த நண்பர், நீண்டகால நண்பர் என்றெல்லாம் வழக்கம் போல கதை அளந்திருக்கிறார். முக்கியமான விஷயம் என்னென்னா வர்ஷியாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா பெருமளவில் குறைத்துக் கொள்வதாக மோடி தனக்கு உறுதி அளித்தார் என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். 15% வரி விதிப்புக்கு அமெரிக்கா ஒப்புக்கொண்டு விட்டது. 25% 15% குறைக்க போகிறாங்க. அக்ரிமெண்ட் வந்துடும் நவம்பரில். மிகப்பெரிய அளவில் ரஷ்யன் ஆயிலை வாங்கி அதை ரிஃபைன் பண்ணி வெளியில் விற்கிறது யாருன்னா ரிலையன்ஸ் குரூப். நான் அந்த ரிலையன்ஸ் குரூப் இப்போ கல்ஃப் ஸ்டேட்ஸ் கிட்ட அப்புறம் வேறு சில நாடுகள்கிட்ட அந்த இன்டென்ட் போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு கட்டத்தில் இந்தியா அமெரிக்காவின் பால் பொருட்களுக்கு, டெய்ரி ப்ராடக்ட்ஸ்க்கு, கார்ன், சோளம், மக்காச்சோளத்துக்கு இந்திய சந்தைகளை திறந்து விட வேண்டிய ஒரு காலம் வரும்னு நான் நம்புகிறேன். 70 லட்சம் மக்கள் அமெரிக்காவின் பல நகரங்களில் நோ கிங்ஸ் மூமெண்ட் ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது நீ ஒன்றும் ராஜா இல்லைன்னு அப்போ போடப்பட்ட ஒரு கார்ட்டூன் ஒரு ஹெலிகாப்டர் விமானத்தில் ட்ரம்ப் அப்படி பாதி உடலோட படுத்துக்கிட்டே எட்டி பார்க்குறாரு. அவர் அந்த க்ரௌடு மேலே மலை ஜலம் கழிப்பது போல போடுறாரு. இன்னைக்கு ட்ரம்ப்புக்கு எதிராக நோ கிங்ஸ் மூமெண்ட், நீ ஒன்றும் ராஜா இல்லை, நீ ஜனநாயகத்தோட பிரதிநிதி தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தெருக்கள் இறங்கி போராடுறாங்க. அமெரிக்கா வரலாறுலேயே இப்படி ஒரு அதிபர் விழுமியங்களை, ஜனநாயகத்தின் விழுமியங்களை, தனிமனித சுதந்திரத்தை, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை காலின் கீழே போட்டு மிதித்ததே கிடையாது. அவ்வளோ பெரிய அட்டூழியத்தை ட்ரம்ப் என்று செய்து கொண்டிருக்கிறார். நாதஸ்நேயர்களுக்கும் வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து உதைக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் முன்னிலையிருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்தியா அமெரிக்காவோட உறவு எப்படி இருக்குது? ரஷ்யன் ஆயிலில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான ஒரு முரண்பாடுகள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. இப்போ சமீபத்தில் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் விஷயத்தை அறிவிச்சிருக்காரு. இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்க போகிறது இல்லை, ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் ஸ்டாப் பண்ண போகிறன்ற மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதை இந்தியா தரப்புலேருந்து இன்னும் மறுக்கலை. இதுக்கு முன்னாடி விஷயங்கள்லாம் மறுத்திருந்தாங்க. இப்போ தீபாவளிக்கு அப்புறமா நடக்கிற விஷயங்கள் என்னென்ன? தீபாவளி பண்டிகையை ஒட்டி தொலைபேசியில் பிரதமர் மோடிக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இந்தியா ஒரு மிக சிறந்த நாடு, மோடி மிக சிறந்த நண்பர், நீண்டகால நண்பர் என்றெல்லாம் வழக்கம் போல கதை அளந்திருக்கிறார். முக்கியமான விஷயம் என்னென்னா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா பெருமளவில் குறைத்து கொள்ள சம்மதம் தெரிவித்ததாக, முற்றிலும் நிறுத்த முடியாது, ஆனால் பெருமளவில் நிறுத்த சம்மதம் தெரிவித்ததாக, குறைத்து கொள்வதாக மோடி தனக்கு உறுதி அளித்தார் என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அதே போல் பாகிஸ்தான் விஷயம் பற்றியும் அவர் பேசியிருக்கிறார். இந்திய தரப்பில் எத்தகைய வாக்குறுதிகளும் கொடுக்கப்படவில்லை என்று பொத்தாம்பொதுவாக சொல்லுகிறார்கள். ஆனால் மோடி நேரடியாக வாய் திறந்து ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கு பதிலே சொல்லாமல் இருக்கிறார். அது ஒரு விதத்தில் நல்லது என்னை பொறுத்தவரைக்கும். ஏன்னா ட்ரம்ப் மாதிரியான ஒரு மிகப்பெரிய அளவில் மனப்பிறழ்வு நோய் கொண்ட ஒரு மனிதரை டீல் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய நாடு எச்சரிக்கையுடன் தான் இருக்கணும். மோடியை நேரடியாக ட்ரம்ப்புடன் நேரடியாக மோடி மோதுவாரேயானால் அதனுடைய விளைவுகள் உண்மையிலேயே அட்லீஸ்ட் ஷார்ட் டேர்மில் இந்தியாவுக்கு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த அளவில் அந்த ஆட்டிடியூடு கரெக்டு. ஆனால் இப்போது எல்லை மீறி போகிறது. இப்போ என்ன நிலவரம்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த வரி விதிப்பில் இந்தியா அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக விவரம் அறிந்தவர்கள் கூற ஆரம்பித்திருக்கார்கள். மின்ட்டில் முன்னணி ஆங்கில பொருளாதார நாளிதழ் த மின்ட், ஹிந்துஸ்தான் டைம்ஸ் குரூப், அவங்க வந்திருக்கக்கூடிய கட்டுரை என்பது 15% வரி விதிப்புக்கு அமெரிக்கா ஒப்புக்கொண்டு விட்டது. இந்த 25% 15% குறைக்க போகிறாங்கன்னு. அக்ரிமெண்ட் வந்துடும் நவம்பரில் அப்படின்றாங்க. இதை தான் கிட்டத்தட்ட 1.5-2 மாதங்களுக்கு முன்பு பியூஷ் கோயல், மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், நன்றாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நவம்பரில் இஷ்யூஸ் செட்டில் ஆகிடுனார்.
ஸோ பை நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் இந்த டேட்டெல்லாம் பார்க்கும்போது 15% வரி விதிப்பு வந்து குறைக்கப்படும் 25% என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் நம்ம ஏற்கனவே பேசணும். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை முழுவதும் நிறுத்தாவிட்டாலும் கணிசமான அளவு குறைப்பதாக மோடி ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதை ட்ரம்ப் ஏற்றுக்கொண்டார். எதற்காக ஏற்றுக்கொண்டார்னா, அவங்களுடைய மற்றொரு மிக முக்கிய கோரிக்கையான அமெரிக்காவுடைய வேளாண் பொருட்கள், பால் பொருட்கள் மற்றும் அந்த சோயாபீன், இதை மக்காச்சோளம், கார்ன், இதை வந்து இந்தியாவில் வந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்ய இந்தியா வந்து ஓரளவுக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது. முழுவதும் இல்லாவிட்டாலும் அமெரிக்காவோட ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ், குறிப்பாக மக்காச்சோளம் என்று அதாவது கார்ன், அதை வந்து இறக்குமதி செய்ய இந்தியா ஒப்புக்கொண்டிருக்கிறது என்று தகவல்கள் வருகின்றன. அதாவது அக்ரிமெண்ட் எப்படி ரீச் ஆகிருக்குன்னு, சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த ஆர்குமெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ட்ரம்ப் மோடி கிட்ட பேசுனதோட விளைவு என்னென்னா, இரண்டு தரப்புமே இறங்கி வந்திருக்கிறார்கள். ரஷ்யாவிடம் வந்து எண்ணெய் வாங்குவதை முழுவதும் நிறுத்த முடியாது, கணிசமான அளவு குறைத்துக் கொள்கிறோம்னு இந்தியா ஒப்புக்கொண்டிருக்கிறது. அதுவே அமெரிக்காவுக்கு வெற்றி. இப்போ கணிசமாக குறைத்துக்கிட்டாங்கன்னா பிறகு வந்து முற்றிலுமாக வருஷத்துக்கு 10% அந்த மாதிரி குறைச்சிக்கிட்டே போனால், முற்றிலும் நிறுத்த முடியாது, கணிசமான அளவு குறைச்சாலே போதும். அந்த அக்ரிமெண்ட்டுக்கு இந்தியா ஒப்புக்கொண்டிருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து, இந்த ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ், பால் பொருட்கள், வேளாண் பொருட்கள், அவற்றுக்கான இறக்குமதி, குறிப்பாக கார்ன், மக்காச்சோளம் போன்றவை வந்து அவற்றை இறக்குமதி செய்ய இந்தியா ஒப்புக்கொண்டிருக்கிறது. பால் பொருட்கள் எல்லாமே அது மரபணு மாற்றப்பட்ட பொருட்களா இல்லையா என்ற அந்த கிளாரிட்டி இல்லை. ஸோ அமெரிக்காவுடைய ட்ரம்ப்போட மிக முக்கியமான மற்றொரு டிமாண்ட் என்னன்னா வந்து, அமெரிக்காவுடைய வேளாண் பொருட்கள், குறிப்பாக பால் பொருட்கள், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் மற்றும் கார்ன், மக்காச்சோளம், கார்ன், அதை இறக்குமதிக்கும் இந்தியா கதவுகளை திறந்துவிட ஒப்புக்கொண்டிருக்கிறது என்று தான் தகவல்கள் வருகின்றன. ஏதோ ஒரு இறுக்கம் தளர்ந்திருக்கிறதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. அதை நோக்கி தான் போகுது. பை நவம்பரில் வந்து இஷ்யூஸ் செட்டில் ஆகிடும்னு 2 மாதங்களுக்கு முன்பு பியூஷ் கோயல் சொன்னது கிட்டத்தட்ட இன்றைக்கு உண்மையாக மாறிக்கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் இந்த பிரச்சனை சீக்கிரம் முடிவுக்கு வந்து, சில கிவ் அண்ட் டேக் இருந்தாலும், இந்தியா ஓரளவுக்கு விட்டு கொடுத்தாலும், எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து அமெரிக்காவுடனான நல்லுறவு மேம்படுவது இந்தியாவுக்கு நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த 25% வரி விதிப்பு என்பது 15% குறைஞ்சதுனா கூட இந்தியாவுக்கு மிகப்பெரிய லாபம். ஏன்னா இந்திய பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவை சார்ந்திருக்கிறது. தொழில்துறை ஆகட்டும், இப்போ திருப்பூர் மாதிரியான இடங்களில் வந்து இப்போ 15% வரி விதிப்பு நவம்பரில் செட்டில் ஆச்சுன்னா அவர்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள். இந்தியாவுடைய ஜவுளி ஏற்றுமதி, இந்தியாவுடைய பால் பொருட்கள், இந்தியாவுடைய ஃபார்மாசூட்டிக்கல்ஸ், இந்தியாவுடைய வேறு சில பொருட்கள், இவை எல்லாமே வந்து அமெரிக்காவை மிகப்பெரிய அளவில் நம்பி இருக்கின்றன. விவகாரம் சீக்கிரம் முடிவுக்கு வந்து இந்திய அமெரிக்க நல்லுறவு மேம்படுவது என்பது இந்திய பொருளாதாரத்துக்கு மிக நல்லது. எந்த அளவுக்கு மோடி இறங்கி போவார், எந்த அளவுக்கு அடிமணிவார், எந்த அளவுக்கு சரணடைவார் என்பது நமக்கு தெரியவில்லை. ஓரளவுக்கு, என்னை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு அமெரிக்காவுடைய நிபந்தனைகளுக்கு இந்தியா அடிபணிந்தாலும் தவறு இல்லை என்று தான் நான் பார்க்கிறேன். ஓரளவுக்கு. ஏன்னு இந்திய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவை நம்பி இருக்கிறது. இது வந்து பால் பொருட்கள், நம்முடைய விவசாய பொருட்கள், நம்முடைய மருத்துவ உபகரணங்கள், ஃபார்மாசூட்டிக்கல்ஸ், நம்முடைய ஜவுளித்துறை, இதை தாரி வந்து அப்பேரல்ஸ்னுவாங்க, அந்த மாதிரியான பொருட்கள், இறால், மீன்வளம் சார்ந்த பொருட்கள், ஏகப்பட்ட வளர்ச்சி வந்து நமக்கு அமெரிக்காவை நம்பி இருக்கிறது. அமெரிக்கா இல்லைன்னா இந்தியாவின் ஏற்றுமதிக்கு மாற்று சந்தை கிடைப்பது அவ்வளவு ஈஸியானதில்லை. இதையும் நினைவில் கொள்ள வேண்டும். அதனால் எவ்வளவு சீக்கிரம் அமெரிக்காவுடனான இந்த உரசல் முடிவுக்கு வந்து இந்திய அமெரிக்க உறவு பழைய நிலைக்கு திரும்புகிறதோ அந்த அளவுக்கு அது இந்திய பொருளாதாரத்திற்கு நல்லது, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கும் நல்லது. ஏன்னா வந்து ஜவுளித்துறையில் வந்து மிகப்பெரிய அளவில் இந்தியாவுக்கு அந்நிய செலவனை ஈட்டி கொடுப்பது வந்து திருப்பூரில் இருக்கக்கூடிய பின்னலாடை தொழில்கள் தான். அவை வந்து இன்றைக்கு வந்து பெரிய அளவில் பாதிப்பை சந்தித்திருக்கின்றன. சீக்கிரமாக அமெரிக்காவுடனான உறவு மேம்படுவது, திருப்பூர் போன்ற, அது தேர்தல்கள் இன்னும் 6 மாதத்தில் இருக்கும்போது திருப்பூர் போன்ற மாவட்டங்களுக்கு வந்து பெருத்த லாபத்தை கொடுக்கும், பெருத்த நிம்மதியை கொடுக்கும். தமிழக அரசும் வந்து நிம்மதி பெருமூச்சு விடலாம். அப்படி இல்லை, ஒருவேளை இந்த சிக்கல் நீடிக்குது அல்லது இன்னமும் மோசமாக போகுதுன்னா, தேர்தல் காலத்தில் வந்து மேற்கு மண்டலத்தில் கரூர், கோயம்புத்தூர், திருப்பூர், இங்கெல்லாம் வந்து பெரிய அளவில் ஒரு சமூக கொந்தளிப்பு இருக்கும். அது திமுக அரசுக்கும் நல்லதில்லை. எவ்வளவு விரைவில் அவ்வளவு தூரம் ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் இடையிலான உரசல் முடிவுக்கு வந்து சுமூக நிலை எட்டப்படுகிறதோ அது இந்தியாவுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கும், குறிப்பாக இன்னும் 6 மாத காலத்தில் தேர்தலை சந்திக்கக்கூடிய தமிழகத்திற்கும் அது பெருத்த நன்மை பயக்கும் என்று தான் நான் பார்க்கிறேன். ஆனால் சமீபத்தில் மோடி அவர்கள் பேசுகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா, விவசாயிகள் விஷயத்தில் நான் வந்து எந்த சமரசமும் பண்ணிக்க மாட்டேன், என் தலையே போனாலும் வந்து நான் வந்து விவசாய பொருட்களை திறந்து விட மாட்டேன்ற மாதிரி விஷயங்கள் பேசியிருந்தார்ல. சொல்லொன்று செயல் ஒன்று. எப்பவுமே பெரிய டைலாக மோடி பேசுகிறாருன்னா அதுக்கு எதிராக போகிறாருன்னு அர்த்தம்.
இதுவரை அமெரிக்காவில் இருந்த எந்த குடியரசுத் தலைவரும் கொடுக்காத அழுத்தத்தை ட்ரம்ப் இந்தியாவுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். சீனாவுடனான இந்த ரஷ்யாவுடனான ஆயிலை நிறுத்துறதுக்கு மட்டும் இல்லாமல் அதை தாண்டி இன்னொரு மிகப்பெரிய முக்கிய காரணம் என்னென்னா, அமெரிக்காவோட விவசாய பொருட்கள், வேளாண் பொருட்கள், அக்ரி குட்ஸ், எஸ்பெஷலி பால் பொருட்கள், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், இவற்றை வந்து இந்தியாவில் திறந்து விடணும்னு ட்ரம்ப் வந்து மிகப்பெரிய அளவில் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்குறாரு. மார்க்கெட்டை திறந்து விடுங்க. இன்னொன்று வந்து கார்ன் என்று சொல்லக்கூடிய அந்த மக்காச்சோளம். இந்த விவசாயிகள், இந்த பால் பொருட்கள், மக்காச்சோளத்தை விளைவிக்கக்கூடிய விவசாயிகள், இவங்க வந்து ரிப்பப்ளிக்கன் குடியரசு கட்சி, ட்ரம்ப் கட்சியோடைய வாக்கு வங்கி. இன்றைக்கி அவர்கள் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய அமெரிக்காவோட இடைக்கால தேர்தல் இல்லையா, அந்த எவ்ரி 2 இயர்ஸ் நடக்கும். அதில் வந்து பெரிய அளவில் வந்து ட்ரம்ப் கட்சி, ஜனநாயக கட்சி அடி வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அகைன் எல்லாமே பாலிடிக்ஸ். ஏற்கனவே பீப்பிள் ஆஃப் அமெரிக்கான்றவங்க ட்ரம்ப்புக்கு ஆப்போசிட்டாக வந்து நிறைய போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கிங்ஸ் ஆட்டிடியூடோட ஆமாம், நோ கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டுட்டு இருக்காங்க. அது ஒரு பெரும் பக்கம் தலைவலியாக ட்ரம்ப்புக்கு வந்துட்டு இருக்குது. அது ட்ரம்ப்போட சர்வாதிகாரத்தை எதிர்த்து. அது இன்னொரு பக்கம் வந்து ஒயிட் ஹவுஸ் இடிச்சு பால் ரூம் கட்டது ஒரு மிகப்பெரிய. ஆமாம், ஆனால் நீங்கள் ட்ரம்ப்புக்கு உண்மையிலேயே நெருக்கடி என்னன்னா, அவருடைய கோர் ஓட் பேங்க் இருக்குல்ல, அவருடைய வாக்கு வங்கி, அந்த விவசாயிகள், ரூரல் அமெரிக்கா, கிராமப்புற அமெரிக்கா இன்றைக்கி மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருக்குது. அப்போ அவங்க அந்த கொந்தளிப்புக்கு காரணம் அவங்களோட டெய்ரி ப்ராடக்ட்ஸ்க்கு இந்தியா சந்தையை திறந்து விடணும், மக்காச்சோளத்துக்கு சந்தையை திறந்து விடணும். ஏன்னா உலகிலேயே நம்பர் 1 மக்காச்சோளம் உற்பத்தி பண்ணுற நாடாக அமெரிக்கா இருக்கிறது. அது இன்றைக்கு வந்து பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது. ஏன்னா இறக்குமதிக்கு இந்தியா வந்து திறந்து விடாத காரணத்தால் இந்த எத்தனால் ப்ராடக்ட்ஸில் அதையும் யூஸ் பண்ணலான்றாங்க. அப்போ இந்தியாவுக்கு அதனுடைய தேவை இருக்கிறது. அமெரிக்கா எத்தனால் ப்ரொடக்ஷனில் காணதான் மேஜராக நம்பி இருக்காங்க. அவங்க ரெண்டாவது விளைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால அவங்களால வந்து இந்திய சந்தை திறந்து விடப்படலைன்னா அந்த விவசாயிகள் வந்து சோளத்தை ரோட்டில் போட்டு தான் எரிக்கணும். அது மிகப்பெரிய பாதிப்பு. அது ட்ரம்ப்போட வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய, ரிப்பப்ளிகன்ஸுடைய வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தில், பொருளாதார நெருக்கடியில் இருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 10 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகள்ன்றாங்க. அது இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இந்தியாவோட நிர்பந்தமே அதுதான். எனக்கு தெரிஞ்ச அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம், நான் இதை வந்து ஒரு அவதானிப்பாக சொல்கிறேன், விருப்பமாக சொல்லலை, ஏதாவது ஒரு கட்டத்தில் மோடி அமெரிக்காவுடைய டெய்ரி ப்ராடக்ட்ஸ்க்கு, கார்ன், மக்காச்சோளத்துக்கு இந்திய சந்தையை திறந்து விடுவார் என்று தான் நான் பார்க்கிறேன். அது அவங்க வந்து சொல்கிறது வந்து அந்த பால் பொருட்களை உற்பத்தி பண்ணக்கூடிய மாடுகளுக்கு வந்து அசைவ உணவை கொடுக்குறாங்க, அதனால் வந்து பசுவை தெய்வமாக வழங்குகிற இந்துஸ் அதிகம் உள்ள இந்தியாவில் இது பிரச்சனையாக கொடுக்கணும். ஐ திங்க் இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும் நான் நம்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து நான் வெஜிடேரியன் ஃபுட்டு போடாத பியூர் வெஜிடேரியன் ஃபுட்டு இருக்கக்கூடிய மாடோட பாலை தான் நாங்கள் கறக்கிறோன்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி சிலது இருக்குறாங்க. இது ஒரு காம்ப்ரமைஸாக கூட இருக்கும், அல்லது இது பொய்யாக கூட இருக்கும். எல்லா டைரி ப்ராடக்ட்ஸுமே வந்து என்விக்கு கலந்த என்வி சாப்பிட்ட மாடால் தான் வந்தது நம்ம சொல்ல முடியாது. மேபி அது லேப் டெஸ்ட்டில் அதை ப்ரூஃப் பண்ண முடியாமல் போகலாம். அடல்ட்ரேஷன் மாதிரியான இப்போ நெய்யில் அடல்ட்ரேஷன் நடந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம். அதாவது எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த பிரச்சனையின் பல்வேறு வடிவங்களையும் அதன் மூலத்தையும் ஓரளவு பார்த்து கொண்டிருப்போம் என்ற முறையில் என்னால் சொல்வது, ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து இந்தியா அமெரிக்காவின் பால் பொருட்களுக்கு, டெய்ரி ப்ராடக்ட்ஸ்க்கு, கார்ன், மக்காச்சோளத்துக்கு இந்திய சந்தைகளை திறந்து விட வேண்டிய ஒரு காலம் வரும்னு நான் நம்புகிறேன். நிர்பந்தம் அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு இருக்குது. அஃப்கோர்ஸ் ரஷ்யாவையும் இந்தியா கைவிட முடியாது. ஆனால் அதீத அழுத்தம் இந்தியா மீது போடப்படும் போது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா கணிசமாக குறைத்து கொள்ளும். அது நடக்க தான் போகுது, நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னு ஒரு வியூ இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரஷ்யன் ஆயிலை மிகப்பெரிய அளவில் இங்கே கையாளுவது யாருன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், நயாரா குரூப்ஸ் அண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், முகேஷ் அம்பானியோட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ சமீபத்திய நேற்றைக்கு வந்த ஒரு தகவல், ஐ திங்க் ஸ்க்ரால்லே அதில் பார்த்த ஒரு ஆர்டிக்கல் வந்து, மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து எண்ணெய் வாங்கக்கூடிய தங்களுடைய இன்டென்ட்டை அதிகப்படுத்தியிருக்காங்க. தங்களுடைய சப்ளை ஆர்டர்ஸை ரிலையன்ஸ் குரூப் அதிகப்படுத்தியிருக்கு. இது ஒரு இண்டிகேட்டர். ரஷ்யன் ஆயிலை வந்து இந்தியா குறைத்து கொள்ளப் போகிறது வாங்குவதற்கு என்பதற்கான உதாரணம். மிகப்பெரிய அளவில் ரஷ்யன் ஆயிலை வாங்கி அதை ரிஃபைன் பண்ணி வெளியில் விற்கிறது யாருன்னா ரிலையன்ஸ் குரூப். நான் அந்த ரிலையன்ஸ் குரூப் இப்போ கல்ஃப் ஸ்டேட்ஸ் கிட்ட, அப்புறம் வேறு சில நாடுகள்கிட்ட வந்து அந்த இன்டென்ட் போட ஆரம்பிச்சிருக்காங்க. எண்ணெய் இறக்குமதிக்கான நின்றுதுன்னா, ஆமாம், அது இது வந்து தெளிவாக மோடிக்கு கொடுக்குற ஒரு பாசிட்டிவ் சிக்னல். இந்தியாவுடைய தனியார் நிறுவனமான ரிலையன்ஸு தன்னுடைய அந்த பெட்ரோலை வாங்கி சுத்திகரிக்கிற அந்த பணிகளை, பெட்ரோலை வாங்கிறது, ஆயிலை வாங்கிறது, எண்ணெயை வாங்கிறது, இதுவரை ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிட்டு இருந்த ரிலையன்ஸ் முகேஷ் அம்பானி 2 வாரங்களாக இருக்கக்கூடிய ஒரு டெவலப்மெண்ட் என்னென்னா, அரேபியா சவுதி அரேபியா கிட்டேருந்தும் வேறு சில நாடுகளிலிருந்தும் வாங்குவதற்கு வந்து முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. இதுவே ஒரு இண்டிகேட்டர், இந்தியா பாகிஸ்தான் இடையே வர்த்தக உறவு மேம்பட்டு இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு பாராமுகம் இருக்குல்ல 2 தரப்பும், அது மறைந்து போவதற்கு ஒரு வாய்ப்பு இருப்பதாகத்தான் எனக்கு படுகிறது.
ஓகே சார். இப்போ ஆயில் விஷயத்தில் இது பெரிய ப்ராப்ளம் கிடையாது. இப்போ ஃபார்ம் பில் அப்படின்னு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. இருக்கிற 1,00,000 விவசாயிகள் மேலே ஏறக்குறைய ஒரு 10 கோடி விவசாயிகள் மேலே பாதிக்கப்படுவாங்க நம்ம பேசியிருந்தோம். ஒரு 1,00,000 கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா, மாதம் மாதம் வந்து விவசாயிகளுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் அப்படின்ற விஷயங்கள் பேசியிருந்தோம். அப்போ இதெல்லாம் வந்து இந்தியனோட ஜிடிபிக்குள்ளே வந்து பெரிய ப்ராப்ளம் ஏற்படுத்தும்ல. அதுதான் பிரச்சனையே. அது உடனே செய்ய மாட்டாங்க. அதனால தான் நான் சொன்னேன் கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விடுவாங்கன்ற. எனக்கு என்னமோ அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் என்னுடைய அசஸ்மெண்ட்டை நான் சொல்கிறேன், மேபி ராங். இந்த ப்ரெஷர் as long as ட்ரம்ப் இஸ் தேர், ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் இன்னும் 3 வருஷம் ட்ரம்ப்பை இந்தியா ஹேண்டில் பண்ணி ஆகணும். அந்த 3 வருஷமும் இங்கே மோடி தான் இருக்க போகிறாரு. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அமெரிக்காவோட அந்த ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ், அமெரிக்காவின் பால் பொருட்கள் இந்தியாவுக்குள் வருவதை இறக்குமதி செய்வதை இந்தியாவால் நிரந்தரமாக தடுக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஏதாவது ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருந்துக்கிட்டே தான் அவங்களுக்கு இருக்க போகுது. பட் ஸ்டில் ஒரு கட்டத்தில் இந்தியா ரஷ்யன் ஆயிலை வாங்குறதை எப்படி கணிசமான அளவு குறைக்க ஒப்புக்கொண்டதோ அப்படி தான் நடக்குது நான் அறிகிறேன். அதே மாதிரி வந்து பால் பொருட்கள் இறக்குமதியில் சோளம் இறக்குமதியில் கண்டிப்பாக வந்து அமெரிக்காவுக்காக இந்திய சந்தையை திறந்து விடக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை என்று தான் எனக்கு தோன்றுகிறது. மோடி அரசு கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார கொள்கைகளோட ட்ரெஜெக்ட்ரின்னுவாங்க, அதோட மேலே போகக்கூடிய அந்த ட்ரெஜெக்ட்ரியை பார்ப்பீர்களே ஆனால் கண்டிப்பாக வந்து அமெரிக்காவின் பால் பொருட்களுக்கும் சோயாபீன் போன்ற தானியங்களுக்குமான சந்தையை இந்தியா திறந்து விடுவது தவிர்க்க முடியாததாக தான் இருந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு படுகிறது. ஓகே சார். இதில் இந்தியன்ஸ்க்கு பாதிப்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மறைக்கப்படுது அப்படின்ற விஷயங்கள் வந்து சொல்கிறீங்க. ஏன்னா இப்போ வந்து H1B விசாவில் வந்து பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து பெரிய நெகட்டிவ் இஷ்யூவாக இருந்துச்சு. அப்புறம் புதுசாக அப்ளை பண்ணுறவங்க கொண்டாங்க, ரெனியூ பண்ணுறவங்களுக்கு கிடையாது, விசா கன்வர்ஷன் பண்ணுறவங்களுக்கு கிடையாதுன்ற விஷயம். இந்த ஒரு சில லிபரலைசேஷன் ஏற்றுக்கலாமா, இல்லை திருப்பி ட்ரம்ப் வந்து அதெல்லாம் ஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கணும்? அது என்ன பண்ணுவார்னு நமக்கு தெரியாதுங்க. ட்ரம்ப் அமெரிக்காக்குள்ளேயே மிகப்பெரிய நெருக்கடி ட்ரம்ப்புக்கு எதிராக உருவாகிறது. நோ கிங்ஸ் மூவ்மெண்ட்டுன்னு 70 லட்சம் பேர் அமெரிக்காவின் பல மாகாணங்களில் இன்றைக்கி வந்து ஆர்ப்பாட்டங்கள் இறங்கியிருக்காங்க. 1861 வந்த உள்நாட்டு யுத்தம் அமெரிக்காவில் வந்து ஆச்சரியம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். சமூகம் இருகூறாக பிளந்திருக்கிறது. ட்ரம்ப்புக்கு எதிராக ஒரு 60% மக்கள் இருக்காங்கன்னா இன்றைக்கி ட்ரம்ப்புக்கு ஆதரவாக கிட்டத்தட்ட 40% மக்கள் இருக்காங்கன்றாங்க. மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் மாகா அந்த மூமெண்ட் வந்து இன்றைக்கி மேலும் மேலும் வந்து வலுவடைந்து அது அந்த மூமெண்ட் வந்து அதனுடைய வீரியத்தை என்னமோ இழக்கலை. இன்றைக்கி ட்ரம்ப்புக்கு எதிராக நோ கிங்ஸ் மூமெண்ட், நீ ஒன்றும் ராஜா இல்லை, நீ வந்து ஜனநாயகத்தோட பிரதிநிதி தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தெருக்கள் இறங்கி போராடுறாங்க. அமெரிக்கா வரலாறுலேயே இப்படி ஒரு அதிபர் வந்து விழுமியங்களை, ஜனநாயகத்தின் விழுமியங்களை, தனிமனித சுதந்திரத்தை, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை காலின் கீழே போட்டு மிதித்ததே கிடையாது. அவ்வளோ பெரிய அட்டூழியத்தை வந்து ட்ரம்ப் இன்று செய்து கொண்டிருக்கிறார். ரிப்பப்ளிக்கன் பார்ட்டிக்கே ட்ரம்ப் வந்து சுமையாக மாறிக்கொண்டிருக்கிறார், குடியரசுக் கட்சிக்கு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அதிகார பரவல் என்பது குடியரசு அதிபரிடம் மிக அதிகமாக இருக்குது. அதனால் அவரால் வந்து என்ன வேணால் செய்ய முடியும். செய்வாரான்னு நமக்கு தெரியல. பட் அவருடைய பேச்சுக்கள், அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்க்கும்போது அமெரிக்காவுக்குள்ளேயே வந்து ஒரு உள்நாட்டு யுத்தத்தை நோக்கி அமெரிக்காவை அவர் உந்தி தள்ளுகிறார் என்று தான் நாம் பார்க்க முடியும். அதிபர்களை அவமானப்படுத்தும் விதமாக அந்த ஃபோட்டோஸ் ரிமூவ் பண்ணுறது, டிஃப்ரெண்ட்டான போர்ட்ரேஸ் வைக்கிறது, அப்புறம் வந்து ரொம்ப கேவலமான கார்ட்டூன்லாம் அவருக்கு சாதகமான தொலைக்காட்சிகள் பேப்பர்ஸ் போடுறாங்க. உதாரணத்துக்கு 70 லட்சம் மக்கள் அமெரிக்காவின் பல நகரங்களில் நோ கிங்ஸ் மூமெண்ட் ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது நீ ஒன்றும் ராஜா இல்லைன்னு அப்போ போடப்பட்ட ஒரு கார்ட்டூன் வந்து ஒரு ஹெலிகாப்டர் வந்து விமானத்தில் வந்து ட்ரம்ப் அப்படி பாதி உடலோட படுத்துக்கிட்டே எட்டி பார்க்குறாரு. அவர் அந்த க்ரௌடு மேலே வந்து மலஜலம் கழிப்பது போல் போடுறாங்க. ஆணவத்தின் உச்சமாக இதெல்லாம் ஆணவத்தின் உச்சம். ஒரு அதிபர் போராடுகிற தன்னுடைய மக்கள் மீது பறந்து கொண்டே மலஜலம் கழிப்பது போல் கார்ட்டூன்ஸ் எல்லாம் ட்ரம்ப்போட ஆதரவாளர்கள், ட்ரம்ப்பை ஆதரிக்கக்கூடிய பத்திரிகைகள் இவையெல்லாம் போட்டு கொண்டிருக்கின்றன. கற்பனை கூட செய்ய முடியாத அமெரிக்க ஜனநாயகம் வளர்ந்து செழித்தோங்கிய மெச்சூர்டு டெமோக்ரஸி அமெரிக்கா, 1000 குறைகள் இருந்தாலும் அந்த நாட்டில் வந்து இப்படி ஒரு கேவலம், ஒரு அதிபர் வந்து போராடக்கூடிய மக்களுக்கு எதிராக வானத்தில் பறந்துக்கிட்டே மலஜலம் கழிப்பது போன்ற புகைப்படங்கள், அந்த கேரிகேச்சர்ஸு, அந்த மீம்ஸ் எல்லாம் வந்து ட்ரம்ப்புடைய ஆதரவாளர்கள் ட்ரம்ப்பை ஆதரிக்கக்கூடிய வெகுஜன ஊடகங்கள்லேருந்தும் ட்ரம்ப்போட ட்விட்டர் பக்கத்துலேயுமே வருதுன்னு தகவல்கள் வருகின்றன. இதெல்லாம் வந்து அதாவது நினைத்து பார்க்க முடியாத ஒரு ஒரு சமூக நெருக்கடி அமெரிக்காவை சூழ்ந்திருக்கிறது என்று தான் நாம் பார்க்க வேண்டும். ரிப்பப்ளிகன்ஸுக்குள்ளேயே ட்ரம்ப்புக்கு எதிராக கடுமையான உணர்வுகள் இருக்குது. ஆனால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இப்போ அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய அந்த 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த தேர்தலில் குடியரசுக் கட்சி ரிப்பப்ளிகன் பார்ட்டி மிகப்பெரிய அடி வாங்கினால் ட்ரம்ப் ஓரளவு திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரம்ப்புக்கு இன்னொரு திருந்தாமலே போகிறதுக்கும் ஏன் ஒரு வாய்ப்பு இருக்குன்னா, அவர் 2 டேர்மோட பதவி முடியுது. 3வது டேர்ம் வரணும்னா மூணாவது டேர்ம் வரணும்னு நினச்சா ஒருத்தன் கொஞ்சம் ஒழுங்காக இருக்கலாம். அங்கே அந்த வாய்ப்பே கிடையாது. ஒன்லி 2 டேர்ம்ஸ்னும் போது அதை பற்றி கவலையே கிடையாது. எல்லா அட்டுழியத்தையும் பண்ணிட்டு போயிடலாம்.
ஒரு Worst or best? நிச்சயமாக History is ஒரு reserved சர்வாதிகார தலைமையிடம் அமெரிக்கா சிக்கி சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் ஏற்படக்கூடிய எல்லா சம்பவங்களுமே வந்து சர்வதேச அளவில் ஏன் இந்தியாவில் குறிப்பாக பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவை. இதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஓகே சார். இவ்வளோ நேரம் ரொம்ப நேரம் எதுக்குமே பார்க்க நன்றி சார்.